வணக்கம். பாசிப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். நான் வந்து முளைக்கட்டிய பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் பாசிப்பயிறு வேணாலும் எடுத்துக்கலாம். பாசிப்பயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா வறுத்துட்டு குக்கரில் வேக வைக்கணும். இது குக்கரில் வேக வைக்க வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும். பாசிப்பயிராக எடுத்தோம்னா 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பயிர் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து நல்லா சுவையாக கோழி ரசம் மாதிரியே இருக்கும். பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 முழுசாக எடுத்துக்கணும், நறுக்கக்கூடாது. தேவையான அளவு கருவேப்பிலை, தக்காளி 2, தாளிக்க பட்டை, இலை, சோம்பு, மிளகாய்த்தூள் 1/2 கரண்டி அளவு, காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 கரண்டி அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பூண்டு பல் ஒரு 3-4 எடுத்துக்கலாம். இது தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். பூண்டை நச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, இலை, சோம்பு சேர்க்கணும். பூண்டு பல், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகு சீரகத்தை மிக்சியில் சேர்த்து நுணுக்கி எடுத்துக்கணும். பூண்டு நல்லா அலசிட்டு இதில் சேர்த்து 1-2 நச்சு எடுத்துக்கணும். ஒரு சுற்றினீங்கன்னா தோலெல்லாம் மேலே வந்துடும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நச்சு எடுத்துக்கணும். நல்லா வதங்கிச்சு. இப்போ பருப்பு சேர்த்துடலாம். பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடணும். மூணு டம்ளர்ல இருந்து 3.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி கொதிச்சதும் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. பாசி பயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா உடையிற அளவு வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். முழுசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவை இருக்காது. உப்பு சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடணும். நச்சு வச்சுருக்கா மிளகு, சீரகம், பூண்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். இட்லி, தோசைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது. நன்றி.